உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வள்ளல் பெருமான் பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியும் பாரதியாரும் ஒத்த கருத்துடையவர்களாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதோட நீட்சியாகத்தான் வள்ளல் பெருமான் சொன்ன பாடலையும் பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்கிறார், அது மிக முக்கியம். மகாத்மா காந்தியோட கட்டுரை தொகுப்பு, அவர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு 7 பக்கம் 57 இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இப்போது வேதம் என்று சொல்லப்படுபவை உண்மையான அறிவு நூலின் 1/10 பங்கு கூட இல்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி நம்முடைய பாரதியாருக்கு வந்தீங்கன்னா, பாரதியார் சொல்கிறாரு, வேதங்களன்றி ஒன்றில்லை, இன்றைய மேதினி மாந்தர்தம் வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். கூடுதலாக அவர் சொல்கிறது, வேதங்கள் சொல்கின்ற மொழியில் மாந்தர்தம் மொழி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறார். அப்படின்னா இந்த வேதங்கள் என்று சொல்லப்படுபவை மக்களுடைய மொழியில் இல்லை. அதை தவிர எது உண்மையான வேதம்னு பாரதியார் சொல்கிறாருன்னா, மேதினியில் மாந்தர்தம் வார்த்தைகள் எல்லாம், அதை தவிர வேறு வேதமே கிடையாது. அப்படின்னா அவரவர் காலத்தில் வாழ்கின்ற மக்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்கள், அந்த தத்துவங்கள், இதுதான் உண்மையை தவிர காலம் காலமாக சொல்லப்பட்ட அந்த வேதம், ஆகமம், புராணம், இது எல்லாவற்றையும் இவர்கள் புறம் தள்ளுகிறார்கள். அதே கோட்டில் வந்து நிற்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமானும். அவர் இன்னமும் ஒரு பெரும் பாய்ச்சலாக அந்த காலகட்டத்தில் 200 ஆண்டுக்கு முன்பான சூழலில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்பது நிச்சயமாக எப்படிப்பட்ட அச்சமில்லாத தன்மை அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத உணர முடியுது. ஏன்னா சுற்றி இருக்கிற சூழல் முழுக்க ஒரு இறுக்கமான சூழலோடு, ஒரு எதேச்சாதிகாரமான சூழலோடு இருந்தபோது இல்லை என்று புறம் தள்ளுவதற்கு ஒரு தனி துணிச்சல் வேண்டும், துணிவு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துணிவோடு தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த கருத்தை சொல்கிறார், உறக்க சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், தெளிவுபட சொல்கிறார், தெளிவு தர சொல்கிறார். என்ன பாடல்னு பாருங்களேன், மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. 6ஆம் திருமுறையில் சுத்த சிவநிலை அப்படிங்கிற பகுதியில் வருகின்ற பாடல். வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைத்தலிலை, என்ன பயனோ இவை. யோசிச்சு பாருங்களேன், என்ன பயனோ இவை, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா, சல்லி காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு உன்னை புறம் தள்ளுகிறார் என்றால் அதில் அவர் ஆழ மூழ்கி ஆழங்கால் பட்டு அதை புரிந்து கொள்வதற்கு உணர்ந்து, புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து, புரிந்த பின் இதில் ஒன்றுமே இல்லை, இதுக்கா இவ்வளோ அலப்பறன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன பயனோ இவை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறார்னா, அப்படின்னா 20 நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறோம். இந்த சுத்த சிவநிலையில் 5516வது பாடலாக இருக்குது. கொஞ்சம் அந்த வரிகளுக்குள் பயணம் செய்யலாம் வாங்க. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். வீண்வாதம், இதைத்தான் நீ ஏற்றுக்கணும், இதை நீ புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இதைத்தான் பின்பற்றணும், இதுதான் உனக்கான உச்சபட்சம் என்று வீண்வாதம் செய்கிறீர்கள். அதை தான் அவர் முதல்ல சொல்கிறார். திணிப்பு, இதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்றை ஒரு கட்டுச்சோறாக நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது புரிந்த பின்பு இதில் ஒன்றுமில்லை என்றால் விலக்க வேண்டும், அதிலிருந்து விலக வேண்டும் நாம் எல்லோரும். அப்படி இல்லாமல் இதை செய்யலேனா தப்பு, இதை செய்யலேனா பாவம், இதை செய்யலேனா பெரும் குற்றம் என்பதாக கட்டுக்கதைகளாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதில்லை. அதைத்தான் கேள்வி கேட்கிறார் முதல் வரியிலேயே. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். அந்த வாதத்தில் கூட வீண்வாதம். ஏன்னா வாதம் நிச்சயமாக நல்லது, அதன் மூலமாக ஒரு பதில் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இவர்களோட வீண் வாதத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர் முதல் வரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, வேதாகமத்தின் விளைவறியீர். அது என்னது வேதாகமத்தின் விளைவறியீர் அப்படின்னா, குறிப்பாக அவர் உணர்ந்திருப்பது என்னன்னா, வேதாகமங்கள், ஆகமங்கள், வேதங்கள் எல்லாவற்றையும் எந்த விதமான மறுதளிப்பும் இல்லாமல், மறுப்பும் இல்லாமல், கேள்வியும் இல்லாமல், சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை சமூகம் சொல்லி வைத்திருந்தது. அது தப்பு இல்லையா? அதைத்தான் கேள்வி கேட்கிறார். வேதாகமத்தின் விளைவறியீர்.
ஏன்னா அது என்ன விளைவுனா, வேதாகமத்தின் மூலமாக மக்களை ஆமா 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 சாமி போடுறவங்களாக மாற்றி வச்சிருந்தாங்க. செம்மறி ஆட்டு கூட்டமாக மாற்றி வைத்திருந்தார்கள். சிந்திக்க தெரியாதவர்களாக மாற்றி வைத்திருந்தார்கள். அதைத்தான் கேள்வி கேட்கிறார். வேதாகமத்தின் விளைவு என்னன்னா, இப்படியாக சிந்திக்காத ஒரு சமூக கூட்டம் உருவானதென்றால் அது சமூகத்துக்கு நல்லதில்லை இல்லையா? அப்படியான ஒரு சிந்தனையை நம்முடைய வள்ளல் பெருமான் புரிந்து சொல்கிறார். அதனால் வீண்வாதம் ஒன்று. அடுத்தது விளைவு. என்ன விளைவு? நம்ம எல்லாம் சிந்திக்காதவர்களாக மாற்றியது தான் அதனுடைய விளைவு. சரி, அப்படின்னா அது இல்லாமல் வேற எங்கே போகணும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை. எல்லாமே சூதாக அப்படின்னா மறைமுகமாக, பூடகமாக, சூசகமாக, இதனால் ஒரு பகுத்தறிவோடு, விஞ்ஞான பார்வையோடு, அறிவியல் பார்வையோடு இப்படி என்று கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. இது எப்படி நடந்திருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? இந்த கட்டுக்கதை எப்படி சாத்தியம்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இதெல்லாம் கேள்வி கேட்காத, அமைதியா இரு, சும்மா இரு, நீ ஏற்றுக்கோ, ஒத்துக்கோ அப்படிங்கிற ஒரு சூதாக சொன்னதை தவிர உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லைனா, உண்மையை தேடுகின்ற மனங்களுக்கு இந்த வேதங்கள், இந்த ஆகமங்கள் தகுந்த தீனியாக இல்லை, தகுந்த பதிலை தரவில்லை, தகுந்த வெளிச்சத்தை தரவில்லை என்கின்ற புரிதல் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருந்திருக்கிறது. அதனால் எப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை, என்ன பயனோ இவை? இதனால் ஒரு பயனும் இல்லை. காரணம் எல்லாம் அவரவர் கற்பனை, அவரவர் கருத்தியல், அவரவர் எஸ்தெட்டிக்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவரவர் விருப்பத்திற்கேற்றாற் போல் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகளை வைத்து வேதங்கள், ஆகமங்கள் என்று திரும்ப திரும்ப சிந்திக்காத ஒரு சமூக கூட்டத்தை உருவாக்குவதை தவிர வேறு பயனே இல்லை இவற்றால் என்று சொன்னால், இப்போ பொருத்தி பாருங்க. நம்முடைய மகாத்மா என்ன சொன்னார்? நம்முடைய மகாகவி பாரதியார் என்ன சொன்னார்? நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? 3 பேருமே நிச்சயமாக ஆன்மீகம் என்று சொல்கின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி, இட்ஸ் நாட் ரிலிஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மக்களை அன்பு செய், அது ஒன்றுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது ஒன்றுதான் உச்சபட்ச ஆன்மீகம். அப்படி இருந்த 3 பேரும் ஒரே கண்டுபிடித்தலை சொல்லி இருக்கிறார்கள். வேதங்களால் என்ன பயனோ இவை என்பதுதான் அது. நாமும் யோசிப்போம், அதுதான் மிக முக்கியம். சிந்திப்போம், யோசிப்போம், அதன்படி செயல்படுவோம். எது அந்த பாதை என்றால், அன்பே சிவம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்ற அந்த அன்பு செய்கின்ற பாதை, அதை மட்டும் நாம் கைப்பிடித்து கொண்டால் இந்த உலகம் மிகவும் அழகான பூமியாகிவிடும் மக்கள் வாழ்வதற்கு. அப்படி வாழ வைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.